அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது திருமணத்துக்கு பிறகு ஜாதகம் மாறுமா? நான் போன வீடியோவில் கடைசியில் சொல்லியிருந்தேன். இந்த திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நல்லா தான் இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நல்லா செட்டில் ஆனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கும். திருமணமான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவியினுடைய கிரக நிலையும், அதாவது நமக்குண்டான கிரக நிலைகள் தான் நமக்கு நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. அப்போ திருமணத்துக்கு பிறகு என்ன ஆகுது? நம்மளோட அதாவது ஒரு மனிதரோட ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகத்து ரீதியாக மட்டும்தான் பலன் வந்துகிட்ருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த ஜாதகருக்கு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தர் அமைகிறாங்கல்ல, அவங்களுடைய இன்ப துன்பத்தில் அவங்க பங்கெடுத்து தானே ஆகணும். அதுதானே உலக நியதி. அப்படிங்கும் பொழுது இப்போ ஒரு ஜாதகருக்கு அவருடைய மனைவி ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு யோகம். ஏன்? அந்த மனைவிக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை இவரும் அனுபவிப்பார். சரி, இதே மாதிரி அவருடைய மனைவி ஜாதத்தில் கொஞ்சம் தோஷ ஜாதகமாக இருக்குது, அல்லது மோசமான தசை நடக்கு. அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அப்படிப்பட்ட அமைப்பில் முடிஞ்சு போச்சு. அப்போ ஏதாவது ஒரு நோய் நொடி வருது, சதா காலமும் கஷ்டப்பட்டு இருக்கிறது. அப்படிங்கும்போது இவருக்கும் மன கஷ்டங்கள் இருக்கத்தானே செய்யும். இதுதான் திருமணத்துக்கு பிறகு ஜாதகம் மாறாது. வாழ்க்கையினுடைய நிலைகள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் கட்டாயம் இருக்கும். இதுக்குத்தான் நம்மளுடைய பெற்றோர்கள் பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்து திருமணத்தை முடித்து வைக்கிறாங்க. முடித்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ முற்படுதாங்க. ஆனால் காலம் மாறி போச்சு, கலியுகம் ஓடிட்டுருக்குது. அதனால் காதல் திருமணம் எவ்வளவோ பெருகிறது. இதில் என்ன காரணத்துக்காண்டி பொருத்தம் பார்த்து முடிச்சு வைக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதனால தான். இதுலேயும் ஓரளவுக்கு நல்ல ஜாதகமாக, நம்மளுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வரனும் ஓரளவுக்கு நல்ல வரனாக தான் வரும். சரிங்களா? நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாறு போல தான் நமக்கு வாழ்க்கை துணை அமையும். அப்போ வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு உண்டான அமைப்பே நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்மளுடைய ஜாதகம் காட்டிடும். இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகம் என்னதான் நமக்கு காட்டினாலும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நமக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கவனத்தில் எடுத்துகிட்டு நல்ல ஓரளவுக்கு அது கொஞ்சம், என் பையன்தான் கொஞ்சம் கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க, என் மருமக வந்த பிற்பாடு அவளுடைய கிரகத்தை வச்சு என் பையனுடைய வாழ்க்கை ஓரளவு கொஞ்சம் மாறிடாதா? இந்த எதிர்பார்ப்புகள் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். அதனால தான் பொருத்தம் பார்த்து செய்கிறாங்க திருமணத்தை. இந்த விஷயத்தில் தான் பெரியவர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பொருத்தம் பார்க்கணும், வாழ்க்கை ஏன்னா நாளைக்கு வாழ்க்கை கொஞ்சம் கோணல் ஆயிடுச்சு அப்படின்னா புல்லை துவண்டு போயிடுவான், அவனுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். இப்படிங்கிறது பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். என்ன தான் நம்மளுடைய பையன்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ கிரகங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தகுந்தாற்போல் நல்ல ஜாதகமாக வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா பெற்றவங்களும் நினைக்கிறது தானே, இதில் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுது அப்படின்னா ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வந்துடுவாங்க. அவங்களுடைய கிரக ரீதியாக அவங்களுடைய கிரக அமைப்புகளும் அவங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் அவங்களை சார்ந்தே நீங்கள் இருக்கிறதுனால, ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்தும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை சார்ந்தும் இருக்கிறதுனால அங்கே எத்தனை சாதகம் வேலை செய்யுது? ஒரு குடும்பத்தில் 2 சாதக கிரக நிலைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ஆணிற்கு இந்த மனிதனுக்கு உண்டான கிரக அமைப்பு இவருக்கு ஓடும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய மனைவி சார்ந்தானே இருக்கிறாரு, அந்த மனைவி இந்த கணவனை சார்ந்தானே இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் 2ம் கலந்து தானே ஓடும். அதில் எந்த விதமான மாற்றமும் வராதுல்ல. சரி, அதன் பிறகு ஒரு குழந்தை வருது, குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையினுடைய கிரக நிலைகள் இவங்களுக்கு வேலை செய்யுமா? கட்டாயம் வேலை செய்யும். ஆனால் எல்லாமே கலந்து ஓடத்தான் செய்யுமே தவிர எதையும் மாற்றி விடாது. அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஒரு க ஒரு குழந்தையினுடைய அப்பா ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது அப்பாவுக்கு கரெக்டாக அப்படியே ஓடிட்டுருக்கும். அம்மாவினுடைய கிரக நிலைகள் என்ன இருக்கோ அம்மாவுக்கு அதுக்கு ஓடிட்டே தான் இருக்கும். குழந்தையினுடைய கிரக நிலைகள் என்ன இருக்கோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட பலன்களை அந்த குழந்தை அனுபவிச்சுட்ருக்கும். சரி, இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க, அல்லது 2 குழந்தைகள் இருக்குது, 4 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்காங்க. அவர்களுக்கு உண்டான கிரக நிலைகள் என்னவோ அதன்படி தான் அங்கே பலன்கள் ஓடிட்டுருக்குமே தவிர, இது 4ம் ஒட்டுக்காக சேர்ந்து மனைவியுடைய ஜாதகம் குழந்தையுடைய ஜாதகம் சேர்ந்து தகப்பனாருக்கோ தகப்பனாருடைய ஜாதகம் குழந்தைகளுக்கோ அப்படின்னு மாறிடாது. ஆனால் கலப்பு பலன்கள் ஓடிட்டுருக்கும். அதையும் நான் உங்களுக்கு எப்படி அந்த கலப்பு பலன்கள் நடந்து ஓடும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு பின்னாடி நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன்பாங்க. அவங்களுடைய ஜாதத்தில் பாருங்கள், 7ஆம் வீட்டு அதிபதி ஏதாவது ஒரு விஷயத்தில் கெட்டு போயிருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிறார் அப்படின்னா சுக்கிரன் பலவீனமாக இருப்பார். இந்த 2 விதி இல்லாமல் திருமண வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறது, கஷ்டத்தில் இருக்க மாட்டார். திருமணம் அது மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, நல்ல திசையும் நடக்கும் வைங்க. திருமணத்துக்கு பிறகு அதாவது திருமணத்துக்கு பின்னாடி கூட அது திருமணம் முடிக்க முன்னாடி கூட ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் திருமணமான பிறகு வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக டபுள் மடங்கு முன்னேற்றம் வந்திருக்கும் அவருக்கு. இந்த 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி அமைப்பெலாம் இருந்து நல்ல திசையே வருதுன்னு வைங்களேன். அவர் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தான் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி 7 கூடையும் கெட்டு சுக்கிரன் கெட்ட சாதகம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சனால நரகம் தான் வாழ்க்கை அப்படி போயிடும். சரி, இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இப்போ ஓரளவுக்கு ஆவரேஜான ஜாதகமாக இருக்குன்னு வைங்க. நம்ம ஆவரேஜான ஜாதகத்தை பற்றி மட்டுமே பேசுவோம். ஏன்னா சராசரியாக சராசரி மனிதர்கள் தானே நம்ம எல்லாருமே. டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க யார், நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அமைச்சரோ அந்த மாதிரி லெவலெலாம் இல்லை, சரிங்களா? சாதாரண மக்களுக்கு தான் நம்மளுடைய ஜாதகம் பலன் தேவைப்படும். அப்போ ஒரு சராசரி மனிதனாக இருப்போம், சராசரியான திசை நடக்கு, நார்மலான வாழ்க்கை ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அவரும் கல்யாணம் முடிக்கிறாரு, அவருடைய மனைவிக்கும் சராசரியாக ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்குது, இது பெரிய பாதிப்பு இல்லாமல் அதாவது நியூட்ரலாக வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது, குழந்தைகள் கிடைக்குது, 2 குழந்தைகள் இருக்குது, அப்படி வச்சுக்கிடுவோம். இப்போது இந்த 4 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் இந்த கோச்சார ரீதியான சனி பயிற்சி, அஷ்டம சனி, 7 சனி இதெல்லாம் வரத்தானே செய்யும். அப்போ ஏதாவது முதல்ல ஒரு குழந்தைக்கு 7 சனி வருது அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருமா கேட்டிங்கன்னா கட்டாயம் வரும். எந்த மாதிரியான பிரச்சனை வரும் கேட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனைகள் வரும்போது அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்க முடியுமா? கொஞ்சம் அவங்களுடைய கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யும், சரிங்களா? அப்போது அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா மாறி மாறி மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும் பொழுது தகப்பனாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கும்போது தகப்பனாருக்கு கொஞ்சம் வீண் வரையும், அவருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவார், பொருளாதாரம் கொஞ்சம் சர்க்கிள் ஏற்படும். அம்மாவும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பத்திரி வீடு அப்படிங்கும்போது அந்தளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். சரி, அதே மாதிரி இன்னொரு பையனும் இருக்காங்க, அந்த பையனுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, அந்த பையனாலேயோ அந்த பொண்ணாலேயோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் பொண்ணுக்கோ பையனுக்கோ 2 குழந்தைகளை யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி மோசமான டைமாக இருக்குது அப்படின்னா அதன் ரீதியாக ரிலேட்டடாக கொஞ்சம் இவங்க கஷ்டப்படுவாங்களே தவிர அதாவது அந்த குழந்தைக்குண்டான அமைப்புகளை இவங்க தான் எடுத்து பார்க்கணும். அப்போ இவங்களுக்கு தாய் தகப்பனாருக்கு நல்ல திசை நடந்துச்சு அப்படின்னா அதை மீண்டு கொண்டு வருவாங்க, அதை கடந்து போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும், நல்ல திசை நடக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது. ஓரளவுக்கு திசைகள் நல்லா இருந்தால் வாழ்க்கையாக அந்த ஜாதகர் கடந்துருவார். என்ன வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி போகக்கூடிய பக்குவ நிலைகள் இருக்கும், துவண்டு போக முடியாது எதுவும். அதாவது அதிகப்படியாக கைமீறி எதுவும் போயிடாது. இதுதான் நல்ல திசை நடக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறது. மோசமான திசை நடந்துச்சு அப்படின்னா எல்லாம் கைமீறி போயிடும், சரிங்களா? அதனால் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் ஜாதகம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் கூட்டு பலன்கள் கட்டாயம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதக ரீதியான பலன்கள் கட்டாயம் நடக்கும். திருமணத்துக்கு பிறகு அதான் சொன்னேன், மனைவி ஜாதகம், குழந்தைகள் வந்த பிறகு குழந்தைகள் ஜாதகம், இதெல்லாம் அவருக்கு என்ன சொல்லும், என்ன செய்யும், அட்டாக் பண்ணும். மொத்தமாக முழுசும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது.
அதையும் சம்மந்தப்பட்டு அவருடைய வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம் குடும்ப பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவமான புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு மாரகாதிபதி பாதகாதிபதி இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுமே. அந்த ஜாதகர் திருமணம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருப்பார். குழந்தை கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். ஏன்? நல்ல திசை நடந்தால் அந்த கஷ்டம் வந்து வெளியில் தெரியாமல் அதை பேலன்ஸ் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல போய் ஒரு பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தை கிடச்சதுக்கப்புறமே அந்த குழந்தை வந்து ஏதாவது ஒரு குறைபாடுள்ள குழந்தையாக கிடச்சிருக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து நோய் நொடியை சரி பண்ணதுக்காண்டி ஆஸ்பத்திரின்னு அலையக்கூடிய நிலைமை ஏற்படலாம். இதுக்கு தான் ஜாதகம் வந்து ஓரளவுக்கு 2ஆம் பாவம் 5ஆம் பாவம் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் அப்படின்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை வந்து ஜெகஜோதியாக சூப்பராக போயிட்டுருக்கும். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடம் வந்து சறுக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை பயணமாகும். பாருங்கள், இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் தான் அவருக்கு வேலை செய்யுது. ஆனால் எங்கெங்கேருந்து எப்படி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தீங்களா? எப்படினாலும் மனைவி அப்படிங்கிறது வந்து 7ஆம் இடம் வந்துடுது, குழந்தைகளுங்கிறது 5ஆம் இடம் வந்துடுது, குடும்பம் அப்படின்னா 2ஆம் இடம் வந்துடுது. சரி, வருமானம் வேலை 10ஆம் இடம் வந்துடுது. பார்த்தீங்களா? அத்தனையுமே ஒரு மனிதனுக்கு அந்த 12 பாவத்தில் 12 விதமான பலன்கள் இருக்கத்தானே செய்யுது. அப்போ அந்த ஜாதகருக்கு ஆல்ரெடி அந்த நம்மளுடைய பிறந்த டயத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட அந்த விதியின்படி தான், அந்த ஜாதக அமைப்பின்படி தான் நமக்கு மனைவி அமைவது, குழந்தைகள் கிடைப்பது எல்லாமே நம்ம ஜாதக விதிப்படி தானே தவிர அது தனியாக எங்கேருந்தோ வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் வேலை செய்யுது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்னாருக்கு இந்த ஜாதகத்துக்கு இப்படிப்பட்ட மனைவி தான் வரும், இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை தான் அமையும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலே எழுதப்பட்ட ஒன்று. இப்படிப்பட்ட குழந்தை தான் கிடைக்கும், இந்த குழந்தை தான் கிடைக்கும், இந்த குழந்தை ஃப்யூச்சரில் இப்படி வரும், அதுவும் நம்ம ஜாதகத்திலே இருக்கப்பட்ட ஒன்று தான். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் நெல்லை வசந்தனையா சொல்லுவார். ஒரே நேரத்தில் வந்து 100 குழந்தை பிறந்துச்சு. அப்போ அந்த ஒரு குழந்தை முதலமைச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா 100 குழந்தைய முதலமைச்சர் ஆகணுங்களா, ஏன் ஆக மாட்டுக்கு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ நெல்லை வசந்தனையா சொன்னார், அந்த குழந்தையினுடைய அப்பா சாத்த பாருங்க அப்படின்னாரு. ஆமாம், இந்த இது வந்து எனக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் தெரியாமல் தான் இருந்துச்சு. அந்த அவர் நெல்லை வசந்தனையாவுடைய பீச்சை கேட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஆமாம்ல, உண்மை தானே. நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, அந்த குழந்தைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற நமக்கு ஜாதகம் காட்டிடும். அதாவது புத்திர தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் கிடைச்சாலும் அற்ப ஆயுள் உள்ள குழந்தையாக கிடச்சிரும்லா, அதுவும் இருக்குல்ல. இப்படி பாருங்கள், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் ஃபுல்லாக அலசி பார்க்க போனால் இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற டோட்டலாக தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் தற்காலிகமாக என்ன தசை நடக்கு, இப்போ எப்படி இருக்குது, அதை பார்த்து கடந்து போய்க்கிறது கொஞ்சம் நல்லது, சால சிறந்தது. ஏன் முழுமையாக எதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடக்கூடாது, முழுமையாக தெரிஞ்சுக்கிடக்கூடாது அப்படின்றத விட முழுமையாக கணிதம் பண்ணுறதே வந்து ரேர் தான். ஆனால் திசையை வச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத. ஆனால் எல்லா பலனையும் ஏன் தெரிஞ்சுக்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா, அதுதான் சொல்லுவாங்க டைலாக்கு, சாகிற நாள் தெரிஞ்சிட்டுனா வாழ்கிற நாள் நரகமாயிரும். அதனால் வந்து இப்போதைக்கு தற்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாழ்க்கையை ரன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.